சன்னதியானில் கொடி ஏற்றுனா நீங்கள் நினைப்பீங்க கொடி மரம் இருக்குது அதில் கொடி ஏற்றணும் இல்லை, அப்படி இல்லை. இங்கே வித்தியாச முறையில் கொடி ஏற்றப்படுது. எந்த ஒரு சன்னிதானத்தில் போனாலும் மன நிம்மதி கிடைக்கும். அதிலும் பல மடங்கான மன நிம்மதியை தருவது என்றால் அது செல்வச் சன்னதி. அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஈழத்திலே இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க முருகன் ஆலயங்களில் ஒன்றான அன்னதான கந்தன் என்று அழைக்கப்படுகின்ற தொண்டமனார் செல்லச்சன்னதி முருகன் ஆலயத்தில் நிற்கிறோம். 2024ஆம் ஆண்டிற்கான கொடியேற்ற நிகழ்வு இன்றைய தினம், அதாவது மாலை 6 மணி அளவில் ஆரம்பிக்க இருக்குது. மற்ற ஆலயங்களை விட வித்தியாசமாக இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற ஆலயங்களில் கொடியேற்றம், கொடிமரம், கொடிக்கம்பம், கொடிச்சீல் எல்லாம் இருந்து கொடியேற்றப்படும் இடத்துல இந்த ஆலயத்தில் முற்றுமே வித்தியாசமான முறையில் ஒரு கொடியேற்ற நிகழ்வு இடம்பெறும். அந்த நிகழ்வு எப்படி இருக்குன்றதை இந்த காலையோட அவங்களுக்கு தெளிவாக சொல்லப்படும். நிறைய பேருக்கு தெரியாது சன்னதியில் எவ்வாறு கொடியேற்றப்படுகின்றது, அந்த வைபவம் வந்து எப்படி இடம்பெறுன்றது நிறைய பேருக்குமே தெரியாது. அதோட தெளிவான காணொலியாக தான் இந்த காணொலி இருக்கும். தொடர்ந்து இருந்திருங்கோ. இனி வரக்கூடிய திருவிழாக்கள் பதிவுகளும் கூட தொடர்ச்சியாக தரத்துக்கு இருக்கிறோம். இன்றைய தினம் இன்று இடம்பெறக்கூடிய இங்கு இடம்பெறக்கூடிய இந்த கொடியேற்றல் நிகழ்வு தொடர்பாக இனி வருங்காலங்களில் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வர்ணம் எல்லாம் தீட்டப்பட்டு புதுப்பொழிவிட புத்துணர்ச்சியாக காட்சி தருகிறார் சன்னதியான். பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கிறாருங்க. இந்த மாலை நேரத்தில் சூரியன் மறைந்து கொண்டு போகிற அந்த நேரத்தில் பாருங்க அவ்வளோ அழகான காட்சி என்று இப்போவே ஆக்கள் நிறைய பேர் வரவழைக்கிட்டோம். 6 மணி 6:30க்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா கொடியேற்றம் என்ற மாதிரி அறிவிச்சிருக்கணும். இந்த சுற்றுவட்டாரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இப்போ பஜனைகள் எல்லாமே பாடப்பட்டு கொண்டு முருகனுடைய அந்த பக்தி கானங்கள் இசைத்தபடியே இருக்கிற. அதோட பார்த்தீங்கன்னா அடியவர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இனி வாரங்கள் நாங்கள் ஆலயத்தின் உள்ளே செல்வோம். உள்ளே சென்று இன்றைய கொடியேற்ற நிகழ்வு தொடர்பான அந்த காட்சிகளை பார்ப்போம். கொடி எவ்வாறு ஏற்றப்படுகின்றது, என்ன நடைபெறுகின்றது, எப்படியான முறையில் இங்கே பூஜை வழிபாடு இடம்பெறுகின்றது பார்ப்போம். இன்றைய தினம் தான் பார்த்தீங்கன்னா இங்கே தவில் நாதஸ்வரங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றபடி இங்கே பறைமேளம் தான் இசைக்கப்படும். கொடியேற்றத்தின் போது தவில் நாதஸ்வர இசை வந்து இங்கே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கேடயம் என்று சொல்லப்படுது. இதுக்கு மேலே தான் அந்த கொடியேற்றுதல் என்பது இந்த நிகழ்வு இவ்விடத்தெல்லாம் இடம்பெறும். இந்த நிகழ்வு இந்த நந்திக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த கேடயத்தின் மேலே அந்த முடியொன்றை தூக்கி வைப்பார்கள். அதுதான் அந்த நிகழ்வு. தொண்டைமனாறு ஸ்ரீ செல்வச்சன்னதியானுடைய 2024ஆம் ஆண்டுக்குரிய குரோதி வருடத்துக்குரிய உற்சவத்தோடு உங்களோடு இந்த சணலினூடாக இணைவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அருமையான மாலை பொழுது சூரிய பகவான் மெதுவாக மேற்கு திசையிலே மறைகிற வேளை, நாலா திசையிலிருந்தும் அடியார்கள் அலைமோதி கொண்டு செல்வச்சன்னதியை நோக்கி வருகிறார்கள். இன்று ஆடி அமாவாசை அற்றுப்போகின்ற இந்த கணப்பொழுதிலே சிறப்புக்குரிய தொண்டைமனார் செல்வச்சன்னதியானுடைய சிறப்பான இந்த திருவிழா ஆரம்பமாகிறது. இந்த ஆலயம் ஆகமம் சாராத ஒரு ஆலயம் என்ற வகையிலே இதனை நாங்கள் கொடியேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையிலே அமையாது. இருந்தாலும் கொடியேற்றம் உற்சவம் என்றால் அது வள்ளிக்கொடி முளைத்தலும், அங்கே கேடகத்திலே பெருமானுடைய மாவிலைகள் அங்கே கட்டப்பட்டு பெருமானுடைய சேவற்கொடி வானளாவி பறக்கின்ற அற்புதமான காட்சியும் தான் சிறப்புக்குரியது. அந்த வகையிலே வெற்றிவடி வேலன், தங்கவடி வேலன், வெள்ளிவடி வேலன், தொண்டைமனாறு ஸ்ரீ செல்வச்சன்னதியானுடைய உற்சவங்கள் இந்த மாலை பொழுதிலே 6 மணி 15 நிமிடம் அளவிலே இடம்பெறும் என்று சொன்னது. ஆனாலும் காலதாமதமாகிக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அற்புதமான இந்த தொண்டைமனாரிலே இன்று ஒரு பக்திமயமான சூழலை பார்க்கிறோம். அடியவர்கள் எல்லோரும் முருகா முருகா என்ற நாமம் ஒலிக்க
செல்வச்சன்னதி ஆலயம் ஒரு பக்திமயமான ஒரு சூழலாக இருக்கிறது. அடியவர்களே, எந்த ஒரு சன்னிதானத்தில் போனாலும் மன நிம்மதி கிடைக்கும். அதிலும் பல மடங்கான மன நிம்மதியை தருவது என்றால் அது செல்வச்சன்னதி. தற்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பூஜை வழிபாடுகள் ஆரம்பமாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இப்போ கும்ப பூஜைகள் நடைபெறுகிறது. அந்த கும்ப பூஜைகளை தொடர்ந்து கும்பங்கள் சுற்றி எடுத்து வரப்பட்டு அதன் மட்டும் அபிஷேகங்கள் எல்லாம் இடம்பெற்று விநாயகருக்குரிய பூஜை வழிபாடு இடம்பெற்று வள்ளி அம்மனுக்குரிய அபிஷேகங்கள் பூஜை வழிபாடுகள் எல்லாம் இடம்பெற்று அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கொடியேற்ற நிகழ்வு வந்து இடம்பெறும். தொடர்ந்து நீங்கள் இடம்பெற இந்த காட்சிகளை பார்க்கலாம். தற்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கும்பம் சுற்றி எடுத்து வரப்பட்டு அபிஷேகம் இடம்பெற போகின்றது. அபிஷேகத்தின் பின்னர் தான் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று இந்த கொடியேற்ற நிகழ்வு வந்து இடம்பெறும். விநாயகருக்குரிய அந்த பூஜை வழிபாடுகள் எல்லாமே நிறைவு செய்து இப்போ பார்த்தீங்கன்னா கொடி ஏற்றுவதற்காக ஐயா வந்து வெளியால் வந்து கொண்டிருக்கார். கொடியேற்ற நிகழ்வு என்று சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்வு வந்து இன்னும் சிறிது நேரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எப்படியான முறையில் இங்கே வந்து கொடியேற்றப்படுகிறதுன்ற வந்து நான் தெளிவாக காண்பிக்கிற பாருங்க உங்களுக்கு இந்த காணொலியினூடாக. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த கேடயத்தினுடைய முடிக்கு வந்து பூஜைகள் நடைபெற்றுக்கணும். பூஜைகள் நடைபெற்று அந்த முடியில் பார்த்தீங்கன்னா 7 மாவிலைகள் வந்து பட்டினாலே சுற்றி கட்டப்படும். அப்படி சுற்றி கட்டப்பட்டு இந்த கேடயத்தின் மேலே அந்த முடி வந்து தூக்கி வைக்கப்படும். தூக்கி வைப்பது தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த கொடியேற்ற நிகழ்வுன்னு சொல்லப்படுகின்றது. அதே சமயத்தில் ஆலயத்தின் முன்பக்கத்தில் இருக்கக்கூட அந்த ஆலய வாயிலே பார்த்தீங்கன்னா சேவல் கொடி வந்து பறக்க விடப்படும். அதாவது முருகனுடைய இந்த கொடி வந்து ஏறிவிட்டது என்பதை அடையாளப்படுத்தும் முகமாக சேவல் கொடி வந்து வாயிலே பறக்க விடுக்கப்படும்.
தற்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கொடி ஏற்றப்பட்ட அந்த கேடயத்திலே முருகப்பெருமானுடைய அந்த வேல் வைக்கப்பட்டு வீதி வெள்ளம் வந்து கொண்டிருக்க காட்சியை நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியமாக இருக்கும். ஆலயத்தினுடைய வெளி வீதியிலே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த இடத்துல குவிந்திருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா அந்த சேவல் கொடி வந்து ஏற்றப்பட்டிருக்கிறது நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியமாக இருக்கும். ஆலயத்தின் முகப்பில் இருக்கக்கூடிய மேல் பகுதியிலே அந்த சேவல் கொடி ஏற்றப்பட்டுள்ளது. அதாவது இந்த ஆலயத்தின் கொடி ஏற்றப்பட்டுள்ளது என்பதை குறிக்கும் முகமாக நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அந்த கொடி தான் பார்த்தீங்கன்னா சேவல் கொடி ஏற்றப்பட்டுள்ளது. செல்வச்சன்னதி ஆலயத்திலே எத்தனையோ வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். வீட்டிலே எத்தனையோ வசதிகள் இருந்தாலும் சன்னதியானுடைய வாசலிலே நாங்கள் இருக்க வேண்டும் என்று எண்ணி வந்து இருக்கின்ற முதியவர்களை கேட்டால் தெரியும், அவன் நிம்மதியை தருகிற கந்தனாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல அன்பர்களே, வைத்தியர்களினாலே இந்த நோயை குணப்படுத்த முடியாது என்று கையை விரித்த போதெல்லாம், கந்தனே, தொண்டைமனார் பதி ஆளுகிற முருகனே, மருத்துவராக நீ எனக்கு இந்த உதவியை செய்ய மாட்டாயா என்று அவனுடைய வாசலிலே தங்கி வந்து மூலஸ்தானத்திலே எரிகிற அந்த எண்ணெயிலே இருந்து எடுக்கின்ற அந்த தைலத்தை, அந்த எண்ணெயை தங்களுடைய கைகாலிலே மேனியிலே பூசிக்கொள்ளுவார்கள். இந்த முருகப்பெருமானுடைய மணலை எடுத்து பூசுவார்கள். அந்த பூவரசம் இலை, தலைவிருஷத்தினுடைய பூவரசம் இலையை சாப்பிட்டுக் கொள்ளுவார்கள். முருகா முருகா என்ற நாமம் ஒலிக்க ஒலிக்க கந்தனை வேண்ட வேண்ட எந்த ஒரு நோயானாலும் கடுகவனவே தீர்ந்துவிடும். கந்தன் காலடியை தொழுது விட்டார். அதனாலே தான் கிருபானந்த வாரியார் அழகாக சொல்லுவார், கந்த பெருமான் நம் சொந்த பெருமான், கந்தா என்று நிலைத்து விட்டாலே கலங்கிடும் வினைகள் எல்லாம் என்ன என்ன எப்படி எப்படி தொண்டமனார் செல்வச்சன்னதியானை மனமாற வேண்டினார். இடையராய் வந்து கதிர்காமர ரட்சித்த முருகவேள் அல்லவா. கந்தா என்று நினைத்தாலே அடுத்த கணப்பொழுது வருவான் செல்வச்சன்னதியான். அந்த அளவு அற்புதமான கந்த பெருமானுக்கும் முதலிலே வைரவ பெருமானுடைய அபிஷேகங்கள், வைரபெருவ பெருமானை பிரதித்துவப்படுத்தித்தான் இந்த ஆலயத்திலே சிறப்பு அம்சம் இருக்கிறது. அது சிறப்பாக இடம்பெற்று எம்பெருமானுக்கு இந்த நல்ல வேளையிலே அற்புதமான பொழுதிலே அங்கே தொண்டமான் மன்னனினாலே அமைக்கப்பட்ட தொண்டமான் ஆறு ஓடிக்கொண்டே இருக்கிறது. சல சல என்று ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ஆற்றிலே முருகா முருகா என்று சொல்லிக்கொண்டு அடியவர்கள் எல்லாம் நீராடுகிற காட்சி. பவவினை தீர்ப்பான் தொண்டைமனார் செல்வச்சன்னதியான். அற்புதமான கந்தனை எண்ணி வழிபடுகிற அடியவர்களை பார்க்கிறோம். அடியார்களே, ஈழத்திலே இருந்த சித்தர்களிலே யோகர் சுவாமிகள் அருமையான ஒரு சித்தர். தேரடி சித்தர்கள் வரிசையிலே செல்லப்பா சுவாமிகளினுடைய சீடனாக இருந்தவர் யோகர் சுவாமிகள். அவர் இந்த இடத்துக்கு வருகை தந்த போது அங்கே காரிலே வந்தார். அவர் எப்போதும் யாரோ ஒருவர் அவரை ஏற்றுவார்கள். கண்டார் யோகர் சுவாமி அவர்களை. ஒரு நாள் எட்டி வந்தார். இந்த இடத்திலே ஆலமரத்துக்கு அருகிலே நின்று கொண்டிருந்தார். அடடா எடடா காரை செல்லுவோம் என்றார். வந்த சாரதி கேட்டார், என்ன சுவாமி சொல்லுகிறீர்கள் என்று. அடடா எல்லாம் சிவலிங்கம் விதைக்கப்பட்ட பூமியடா இந்த பூமி, இதிலே காத்தடம் பதிக்க கூடாது என்று அந்த சித்தருக்கே உணர்த்தியவன் கந்தவடிவேலன். அற்புதமான செல்வ சன்னதியானை நினைக்காத மனமில்லை முருகா. அதனாலேதான் சொல்வார்கள், என்னிதியும் தெருவான் செல்வ சன்னதியான். அன்னதான கந்தன், கந்தா என்று உருகி வழிபடும் அடியவர்களுடைய உள்ளத்திலே அவன் புகுந்து விடுவான். அதனாலேதான் இந்த செல்வச்சன்னதியானுடைய அருள் அற்புதத்தை அறியாதவர்கள் இல்லை. பாருலகிலே அவ்வளவு தூரத்துக்கு அருளை கொடுக்கக்கூடிய பெருமானுக்கு இங்கே கொடியேற்ற உற்சவம் என்பது வள்ளிக்கொடி முளைத்தல். இந்த வள்ளிக்கொடி நாட்டப்பட்டு அது முளைக்கு என்றைக்கு முளை தள்ளுகிறதோ அன்றைய தினம் முளைத்து வருகிறதோ அன்றைய தினம் கொடியேற்றத்தை அது நினைத்துவப்படுத்துகிறது. அதுபோல எம்பெருமானுடைய வாயிலே இருக்கிற உயர இடத்திலே அங்கே பெருமானுடைய சேவற்கொடி கம்பீரமாக காற்றை பறக்கும். அது பிரதித்துவப்படுத்துவது முருகப்பெருமானுடைய கொடியேற்றத்தை. எனவே இது ஒரு ஆகமம் சாராத தலம். இங்கே பூசகர்கள் அவர்களுடைய கரங்களினாலே ஒரு விபூதியை இட்டுக் கொண்டாலே பவவினை தீர்ப்பான் செல்வச்சன்னதியான். கதிர்காமர் மரபினால் அந்த மரபு வழி வந்தவர்களினாலே தான் பூசை சிறப்பாக செய்யப்படுகிறது. அடியவர்களே, முருகப்பெருமானுக்கு எந்த செல்வமும் அல்ல, எல்லாரையும் சரிசமம். இங்கு ஏழை பணக்காரர் என்று எவரும் அல்ல, எல்லோரையும் சரிசமமாக இந்த ஆலயத்தில் நாங்கள் கண்டுகொள்ளலாம். அது மாத்திரமல்ல,
அழுவார் ஒரு புறம், பாடுவார் ஒரு புறம், தேம்பி அழுவார் ஒரு புறம், பித்தனாக சித்தனாக இப்படியெல்லாம் செல்வச்சன்னதியிலே எத்தனையோ வித்தைகளை எல்லாம் நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, 65 ஆலம் இலைகளிலே அன்றைக்கு முருகப்பெருமான் அருளினார். 65 ஆலமிலைகளிலே அமுது படையுங்கள். 65 ஆலமிலையிலே எனக்கும் கதிர்காமருக்கும் நாயன்மார்களுக்கும் படையுங்கள் என்றார். இன்றைக்கும் வெண்பொங்கல், அதனோடு கத்தரிக்காய் கரையோடு வைத்து வெண்பொங்கல் பொங்குவார்கள். அதுதான் முருகப்பெருமான் ஆலமிலையிலே அமுது கொடுக்கின்ற அற்புத கந்தனாக உலகாளும் எங்கள் தமிழுக்கு தலைவன் அல்லவா முருகன். எந்நிதியும் தருகிற செல்வச்சன்னதியானுடைய வாசலிலே கைதொழுது வேண்டுவார்களை எல்லாம் பார்க்கிறோம். அடியார்களை, இலங்கையிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேர் என்றால் அது தொண்டமனாறு செல்வச்சன்னதியானுடைய தேர் தான். அது இலங்கையில் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய சிற்பாச்சாரியார்களை அழைத்து இலங்கை சிற்பாச்சாரியார்களும் இந்தியா சிற்பாச்சாரியார்களும் அமைத்த பெருந்தேர் அங்கே எரியூட்டப்பட்டு ஒரு காலம் அழிந்து போனது. அந்த தேர் முதலாக செய்து ஒரு வருடம்தான் அந்த தேர் ஓடியது, பெரிய தேர். ஆனால் அந்த தேரோடிய அந்த கணப்பொழுதிலே கூட முருகப்பெருமான் எத்தனையோ அற்புதங்களை மற்றவர்களுக்கு காட்டினார். ஆகையினால் அப்படியான கந்த பெருமானை இந்த நல்ல வேளையிலே நாங்கள் வழிபடுகிறோம். அருமையான பொழுது. நாங்கள் எல்லோரும் எதிர்வருகின்ற 18ஆம் திகதி எல்லாம் வல்ல செல்வ சன்னதியான் தங்கரதம் போல அழகான சித்திர தேரிலே வலம் வரப்போகிறான். எதிர்வருகின்ற 18ஆம் திகதி. அதே போல 19ஆம் திகதி அழகான தாமரை தடாகம் செந்தாமரை தீர்த்தக்கேணியிலே பெருமான் தீர்த்தமாடப் போகிறார். நீங்கள் எல்லோரும் இந்த செல்வச்சன்னதிக்கு வாருங்கள். ஞாமிருக்க பயமேன் என்ற தத்துவத்தை சொன்ன தமிழுக்கு தலைவனை வழிபடாத நெஞ்சுண்டோ? எனவே நீங்கள் எல்லோரும் பக்திமயமான ஒரு சூழலிலே கந்த பெருமானை, எங்கள் சொந்த பெருமானை, கண்டபுராண கலாச்சாரத்தை எல்லாம் மெச்சுகிற யாழ்ப்பாணத்திலே இன்று அற்புதமான ஒரு பெருவிழா களைகட்டி இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஒரு அற்புதமான திருக்கோலத்தை தொண்டமனார் செல்வச்சன்னதியிலே பார்க்கிறோம். யாமிருக்க பயமேன் என்று கூறி அற்புதமான இந்த சேனலோடு இணைந்திருக்கின்ற நீங்கள் தொடர்ந்தும் ஆன்மீக ரீதியான நிகழ்வுகள் மற்றும் எல்லா சுவர்சியமான நிகழ்வுகளை எல்லாம் உங்கள் முன்னே கொண்டு வரக்கூடிய அருமையான இந்த சேனல் நீங்கள் பார்த்து சிறப்படைய வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்ற நான் என்றும் யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய ஆலயங்கள் அல்ல, கிழக்கிழங்கையில் இருக்கக்கூடிய ஆலயங்களிலும் உங்களோடு நேர்முக வர்ணனையில் இணைகின்ற வடமராட்சி அல்வாயு நேசனாகிய நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.